வெளியே உட்காந்து பழத்தை உட்கார உட்கார வேண்டியதானே. காலையில எழுந்து உட்காந்துருக்கவே ஒரு கடுப்பு. இதுல நீங்க வேற. அவ உட்காந்துட்டு இருப்பா, பரவாயில்லையா? என்ன மேம் சொல்றீங்க? அம்மா, ஒரு பக்கத்துல உட்காந்து சும்மா பேச்சு கொடுத்துட்டு இரு. இங்க இருக்கவங்க என் கூட பேசிட்டு இருக்கேன்னு தெரியணும், புரியுதா இல்லையா? அது புரியுதுமா, ஆனா வந்து மூஞ்சி காட்டிடுவானே. அது மாதிரி ஏதாவது பேசு, சும்மா வெறுப்பேற்ற மாதிரி பேசாத, அத்தான்னு கூப்பிடாத. எதுக்காக கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி, அதுக்கெல்லாம் மூஞ்சி காட்ட மாட்டான், புரியுதா? நீங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்காத, பச்சை என்ன தோணும் பாக்குறவங்களுக்கு. ஓ, இவங்க ரெண்டு துணி இருக்கு போல அப்படின்னு தோணும். சத்த பேச்சு ஆரம்பிக்கும் போது இதை நம்ம சொல்லிக்கலாம், புரியுதா? ட்ரை பண்றேன். எங்க அந்த வாளு நம்ம தாத்தா கூட செட்டில் ஆயிடுச்சோ? ஆயிருப்பா அவளுக்கு நம்ம தேவையில்ல, கண்டிப்பா இருப்பா. சரி, என்ன ஒரு அண்ணி கிடைச்சிட்டா அவகிட்ட காஃபி கொடுத்து நீ எங்க போயிட்டு வர? இவ்வளவு மேக்கப் போட வேணாவா? போட்டாதானே அதுக்காக இருக்கும். ஆமா ஆமா, புரியல, என்ன சொல்றீங்க? இல்லம்மா, ரெடியாக லேட் ஆகும். அவளே எதுவுமே போடல, நாங்களே திட்டி திட்டி இன்னைக்கு போட வச்சிருக்கோம், அதுக்குள்ளே வந்துட்டீங்களா எல்லாரும்? தானே காலையில எங்க போவீங்களே போல. நான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா? யார் என்ன பேசினா என்ன? போங்க, நான் போறேன். சரிடி, வேணா, இப்போ உங்க தாத்தா கிட்ட போ. நான் எங்கேயும் போகல அக்கா, நான் எல்லாத்தையும் காய வச்சுட்டேன். இப்போதைக்குல காக்கா வராது, ஒரு 10 மணிக்கு மேல கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வாங்கக்கா. ஒரு பொம்மை வச்சு செட் பண்ணிருக்கேன், அதுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 2 மட்டும் போய் செக் பண்ணி பாருங்கக்கா. வந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் போய் உட்காந்துக்கிறேன். அதுக்கு அது வரலைன்னா சந்தோஷம்க்கா. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சமயம் வேலை இல்ல, நான் போய் உட்காந்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப கூட ஒருத்தரே உள்ளார உட்கார முடியும், நீங்க அப்புறமா கால் கொடுங்க, நான் வரேன். சரிடா, நான் பாத்துக்கிறேன், காக்கா வந்ததுன்னா உனக்கு கூப்பிடுறேன். சரிங்கக்கா. சரி, நான் ரூம் போறேன். டேய், என்னடி தங்கம்? தங்கமே, இப்போ உங்க மாமா உங்க டாடி தாத்தா எல்லாம் வெயிட் பண்றாங்க, இருக்கும். இல்ல சித்தப்பா, எனக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். போறியா இல்ல சொல்றது சொல்லவா? நான் இப்ப ஃபோன் பண்ணி சொல்ல போற பாரு. சரி சரி, நான் கிளம்பிட்டேன். இல்ல, போ. சரிம்மா. அங்கதான் போறா, ஒழுங்கா அவ கூட போயிடு, அவளுக்கு வந்து அவன் பக்கத்துல உட்கார, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி மாமி. நேத்தால கிராண்டாம் தேடி, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா போயிட்டேன். கோல்டு போட்டிருக்கேல, அப்புறம் என்னடா, அதான் எதுவுமே கட்ட ஒரு மாதிரி ஃபீலா இருக்கா, அதான். கட்டிக்க பிடிச்சிருக்கு ஓகே, ஆனா நகைலாம் போட பிடிச்சலடா. போட்டுக்கிறேன். கட்டவே மாட்டேன்னு நினைச்சேன், கட்டுறல, அது போதும், பரவாயில்ல. அட்லீஸ்ட் பெருசா கொஞ்சமாவது போட்டுட்டு இருக்கேன், அது ஓகே. நல்ல கூட ஓகே தான், நல்லா தான் இருக்கு. தேங்க்ஸ். எங்க கை காசுக்கு கூட அவ வரல, உங்ககிட்ட கொடுத்து வச்சுட்டா. அவ காஃபி போட்டு என்ன ரெடி பண்ணிட்டு அவளை ரெடி ஆயிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டடா, எல்லாத்தையும் காய வைக்க. வரமாட்டாளா? இவ வருவா, எல்லாத்தையும் காய வச்சுட்டு அதுதான் செட் பண்ண போறேன்னா, அதுக்கு காக்கா வராதுன்னு பெரும் கண்டுபிடிச்சுதான் சொன்னான், அது ட்ரை பண்ணிட்டு வராதுன்னு சொல்லியிருக்கா. அப்பப்போ போயிட்டு அந்த ரமணி அக்கா தானே, அவங்கள அனுப்புறேன்னு சொல்லியிருக்கா. ஓகே ஓகே. அவனை வெளியே உட்காந்து பழத்தை உட்கார உட்கார வேண்டியதானே. காலையில எழுந்து உட்காந்துருக்கவே ஒரு கடுப்பு. இதுல நீங்க வேற. அவ உட்காந்துட்டு இருப்பா, பரவாயில்லையா? என்ன மேம் சொல்றீங்க? அம்மா, ஒரு பக்கத்துல உட்காந்து சும்மா பேச்சு கொடுத்துட்டு இரு. இங்க இருக்கவங்க என் கூட பேசிட்டு இருக்கேன்னு தெரியணும், புரியுதா இல்லையா? அது புரியுதுமா, ஆனா அதுக்கு மூஞ்சி காட்டிடுவானே. அது மாதிரி ஏதாவது பேசு, சும்மா வெறுப்பேற்ற மாதிரி பேசாத, அத்தான்னு கூப்பிடாத. எதுக்காக கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி, அதுக்கெல்லாம் மூஞ்சி காட்ட மாட்டான், புரியுதா? நீங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்காத, பச்சை என்ன தோணும் பாக்குறவங்களுக்கு. ஓ, இவங்க ரெண்டு துணி இருக்கு போல அப்படின்னு தோணும். சத்த பேச்சு ஆரம்பிக்கும் போது இதை நம்ம சொல்லிக்கலாம், புரியுதா? ட்ரை பண்றேன். எங்க அந்த வாளு நம்ம தாத்தா கூட செட்டில் ஆயிடுச்சோ? ஆயிருப்பா அவளுக்கு நம்ம தேவையில்ல, கண்டிப்பா இருப்பா. சரி, என்ன ஒரு அண்ணி கிடைச்சிட்டா அவகிட்ட காஃபி கொடுத்து நீ எங்க போயிட்டு வர? இவ்வளவு மேக்கப் போட வேணாவா? போட்டாதானே அதுக்காக இருக்கும். ஆமா ஆமா, புரியல, என்ன சொல்றீங்க? இல்லம்மா, ரெடியாக லேட் ஆகும். அவளே எதுவுமே போடல, நாங்களே திட்டி திட்டி இன்னைக்கு போட வச்சிருக்கோம், அதுக்குள்ளே வந்துட்டீங்களா எல்லாரும்? தானே காலையில எங்க போவீங்களே போல. நான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா? யார் என்ன பேசினா என்ன? போங்க, நான் போறேன். சரிடி, வேணா, இப்போ உங்க தாத்தா கிட்ட போ. நான் எங்கேயும் போகல அக்கா, நான் எல்லாத்தையும் காய வச்சுட்டேன். இப்போதைக்குல காக்கா வராது, ஒரு 10 மணிக்கு மேல கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வாங்கக்கா. ஒரு பொம்மை வச்சு செட் பண்ணிருக்கேன், அதுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 2 மட்டும் போய் செக் பண்ணி பாருங்கக்கா.
வந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் போய் உட்காந்துக்கிறேன். அதுக்கு அது வரலைன்னா சந்தோஷம்க்கா. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சமய வேலை தான் இல்ல, நான் போய் உட்காந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப கூட ஒருத்தரே உள்ளாரக்கு உட்கார முடியும். நீங்க அப்புறமா கால் கொடுங்க, நான் வரேன். சரிடா, நான் பாத்துக்கிறேன். காக்கா வந்ததுன்னா உனக்கு கூப்பிடுறேன். சரிங்கக்கா. சரி, நான் ரூம் போறேன். டேய், ஏன் தங்கம்? தங்கமே, இப்போ உங்க மாமா உங்க டாடி தாத்தா எல்லாம் வெயிட் பண்றாங்க பாரு, போ. இல்ல சித்தப்பா, எனக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். போறியா இல்ல சொல்றது சொல்லவா? நான் இப்ப ஃபோன் பண்ணி சொல்ல போற பாரு. சரி சரி, நான் கிளம்பிட்டேன். இல்ல, போ. சரிம்மா. அங்கதான் போறா, ஒழுங்கா அவ கூட போயிடு, அவளுக்கு வந்து அவன் பக்கத்துல உட்கார, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி மாமி. நேத்தால கிராண்டா தேடி இன்னைக்கு எப்படி ரொம்ப சிம்பிளா போயிட்டேன். ரூம் கோல்டு போட்டிருக்கேல, அப்புறம் என்னடா, அதான் எதுவுமே கட்ட ஒரு மாதிரி ஃபீலா இருக்கா, அதான் கட்டிக்க பிடிச்சிருக்கு. ஓகே, ஆனா நகைலாம் போட பிடிச்சலடா, போட்டுக்கிறேனே. கட்டவே மாட்டேன்னு நினைச்சேன், கட்டுறல, அது போதும், பரவாயில்ல. அட்லீஸ்ட் பெருசா கொஞ்சமாவது போட்டுட்டு இருக்கே, அது ஓகே. நகை கூட ஓகே தான், நல்லா தான் இருக்கு. தேங்க்ஸ். எந்த அளவுக்கு எங்க கை காசுக்கு கூட அவ வரல, உங்ககிட்ட கொடுத்து வச்சுட்டா. அவ காஃபி போட்டு என்ன ரெடி பண்ணிட்டு அவளை ரெடி ஆயிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டடா, எல்லாத்தையும் காய வைக்க. வரமாட்டாளா? இவ வருவா, எல்லாத்தையும் காய வச்சுட்டு அதுதான் செட் பண்ண போறேன்னா, அதுக்கு காக்கா வராதுன்னு இப்ப ஏதோ கண்டுபிடிச்சதா சொன்னேன், அது ட்ரை பண்ணிட்டு வராதுன்னு சொல்லியிருக்கா. அப்பப்போ போயிட்டு அந்த ரமணி அக்கா தானே, அவங்கள அனுப்புறேன்னு சொல்லியிருக்கா. ஓகே ஓகே. என்ன மம்மி அக்காவே காணோம்? அக்கா போய் தேடுங்க எங்க இருக்கான்ட்டு. நான் என்ன உங்க அக்கா இடுப்புல பிடிச்சி வச்சுன்னு இருக்கேன்? மம்மி உங்களுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான். நான் சொல்லாம இருந்த, நீங்க சொல்லிட்டியா? குழந்தைங்க தெய்வமும் ஒண்ணுமா, அதனால குழந்தைங்களுக்கு எல்லாம் உண்மையா தெரியும். ஆமா, நீங்களுமா? ஏன் மாமா அவர்தான் ஓட்டுறாருன்னா நீங்களும் ஓட்டுறீங்க? அம்மா இல்ல, உண்மையே சொல்றாரு என் மச்சான், புரியுதா? பாருங்கப்பா இந்த மாமா அண்ணாவ. என்ன சித்தி பண்றது, உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியுது இல்ல, அதனால நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன தங்கச்சியில ஒண்ணு வாய் அதிகமா இருக்கா? அவ வருவா, வந்தோட வச்சு செய்வாடா, இரு. எங்க நானும் அவர்கிட்ட காத்துட்டு இருக்கேன், ஆளே காணுமே. இல்லாம போர் அடிக்குது, எப்பதான் வருவாங்களோ? காலையில இருந்து பார்க்கவே இல்லை. ஏன்டி எங்கடி போன? போர் அடிக்குதுடி, வாடி. நேற்று மூஞ்ச தூக்கிட்டு வச்சுட்டு இருந்தேன், அதனால வேலையும் ஊர்ல சீக்கிரமா ஷுடம் பண்ணி தூங்கியாச்சு. என்னடி காலையில இருந்து பாக்குறேன், கண்ணிலே மாட்ட மாட்டேன். ஏன்டாச்சே, ஏன் மூஞ்சல் இவ்வளவு கடுகு பொரியுது? காலையில இருந்து காணும்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணுலடா, பயப்படாத, வருவா. இந்த பொண்ணை இன்னும் காணும். காலையில இருந்து தூரத்துக்குள்ள அவளை பாக்கலன்னா ஒரு மாதிரியா இருக்கு. என்னவோ சரிதான், அவ சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் அப்பா சொல்றதை கேட்கலனா அந்த நாளே போன மாதிரியே இருக்க மாட்டேங்குது. வந்துட்டாடா, வந்துட்டா, போதுமா? அக்கா வந்துட்டாங்க. என்ன காலையில இருந்து ஆளே காணும்? ஒண்ணும் இல்ல மாமா, கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான். வாங்கக்கா, உட்காருங்கக்கா. அப்புறம் உட்காரண்டா. உன் அத்தா பக்கத்துல இடம் இருக்கு, போய் உட்காரு போ. உன் போய் அத்தா பக்கத்துல உட்காரு. இல்லப்பா வேண்டாம், இல்ல மாமா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காந்துக்கிறேன். அம்மே பாரு, உம்முன்னு இருக்க மாதிரி இல்ல. கிட்ட அதை கேட்கறதால திரும்ப எனக்கு அப்படிதான் தோணுது. நீ உம்முன்னு இருக்கியா? இல்லண்ணா. வந்து உட்காரு வா. அம்மா, பார்த்து வர மாட்டியா, இடிச்சுட்டு தான் வருவியா நீ? நீ எங்க இருக்கோ? ஜாலியா ஓடி வந்தவள் தான், அதே அவ்வளவு நிக்குது. ஒரு வாரமா ஒதுங்கி இருக்க வேண்டியதான். என்ன சொன்ன? ஐயோ, அம்மா இந்த ஆள் கோவப்படுத்த கூட சொன்னாங்களே, நம்ம அமைதியா உட்காந்து பதிலே சொல்லாம. உனக்கு வேற இடம் கிடைக்கலையா? ஏன் இடம் இருக்கு? டேய் நீயும் உம்முன்னு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். பசிச்சுதான் வந்து சாப்பிட்டுங்க, அதை சொல்லதான் வந்தேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன்ப்பா. புரியல, இப்ப நீ எங்க போற? நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அத்தானும் அண்ணனும் பண்ணாங்க, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை இருக்கு எனக்கு புரியல. ரமணி பாத்துக்க போகுது, அங்கேயே உட்கார தேவையில்ல, அது கூட படிக்க வந்துட்டு அப்புறம் என்ன? இல்லப்பா, எனக்கு ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். தம்பி பாருமா, என்னமாச்சு பாரு. அம்மே கூப்பிட்டு பார்க்கவே மாட்டான். ஏ நாத்து, நாத்து, சொல்லுங்க நீ. இப்ப எங்க இருந்து வர? மாடியில காய வச்சுட்டு இங்க வரேன் நீ. மாடியில காய வச்சுட்டு இங்க வரத்துக்கும் நடுவுல எங்க போன? ஆனாலும் சொல்றேன், நம்ம மருமக வேற லெவல் தான், சரவணா வேற லெவல் தான். ஆமாண்ணா, அவன் மூஞ்சி மாறிட்டா, அவ என்ன ஏத்துன்னு கரெக்டா கண்டுபிடிச்சது இல்ல. ஆமாண்டா, இவளுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லாததை வந்து அது தீர்த்து வச்சிருது. ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்காங்க, இதுக்கு ஒண்ணுன்னா அது தாங்க மாட்டேங்குது, அதுக்கு ஒண்ணுன்னா இது தாங்க மாட்டேங்குது. ஒன்னுத்துக்கு ஒண்ணு அப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்கடா. ஆமாண்டா, அது என்னவோ சரி, நம்ம வீட்டுக்கு இது ஒரு வரமா தான் இருக்கு. ஆமாண்டா, இவ பிரியவே மாட்டா.
அந்த சந்தோஷம் இருக்கு. அவனே வெறுத்தா கூட இவ வெறுக்க விட மாட்டாரா? ஆமாண்ணா, அது எனக்கு பழகும்போது புரிஞ்சிருச்சு. என்னை விட்டு என்ன கதை பேசுறீங்க? இல்ல மச்சான் நம்ம ஏதோ கதை பேச சொல்லிட்டு ஓடி வந்துட்டாரு. எனக்கு இந்த பொண்ணு உண்மைன்னு இருக்க மாதிரியே ஒரு உணர்வு தோணுது மச்சான். இவ்வளவு இல்ல, அதான் உண்மை. அதான் மருமக விசாரிக்கிறது தெரிஞ்சுக்கதான் நானே திரும்பினேன். அது அது எங்க போயிட்டு வரேன்னு மட்டும்தான் கேட்டேன். உங்களை வரதா கேட்டேனா? நடுக்கட்டில் ஆயாவில பார்த்துட்டு வரேன். ஆமா, அவங்களும் எங்க உட்காந்துட்டு இருக்காங்க? யார் யார் இருக்காங்க? எனக்கு பாதி ஆளுங்களை காணமேன்னு கேட்டேன். மீதி எல்லாரும் அங்கதான் இருக்காங்களா, இல்ல வெறும் பாதி பேர் மட்டும் தான் அங்க இருக்காங்களா? மீதி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அதான் விஷயம். சரி சரி. ரொம்ப புரிஞ்சிருச்சு மருமகளுக்கு. சரி சரின்ற விஷயமே சரியில்லை இல்ல. என்ன பேசிருப்பாங்களோ? ஆமாச்சான், நான் இருக்கேன்னு தானே இப்படி சொல்றீங்க? உன்னையும் பொண்டாட்டி இல்ல உங்க அண்ணி இவங்களை தவிர வேற யார் பேசிப்பா? கூட வேற ஒரு வந்துக்குது அப்பயே தெரியல. இதுல என்ன புது கேள்வி வேற? மச்சான், எனக்காக பொறுத்துக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியும் மச்சான். நானும் என்ன பண்றது, குடும்பத்துக்காக பொறுத்துக்கிறேன் அவ்வளவுதான். என்னைக்கு எல்லாம் மீறுதோ அன்னைக்கு பாத்துக்கலாம் மச்சான். மச்சான் மாறிடுவாங்க. ஆமா ஜெயா, நீ அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிற, அமைதியா இரு. விக்னேஷ், எனக்கு அப்படியே வெட்டணும் போல கோவம் வருதுதான் அது பண்றதுக்கு எல்லாம். இப்பப்ப தெரியுது ஏதோ பண்ணுதுன்னு, ஆனா என்னென்ன பண்ணிருக்க மட்டும் தெரியட்டுமே. அன்னைக்கு வேற மாதிரி பாப்பீங்க என்ன. விடு ஜெயா, டென்ஷன் ஆகாத. ஆமா மச்சான், நம்ம ஜாலியாக வந்திருக்கோம், எல்லாம் வராங்க, சந்தோஷமா வந்துருக்கோம். அவங்க வந்து என்ன பண்றாரு பண்றாரு, கிறிஸ்டியா நினைச்சு விட்டுருவோம், விடுங்க. பார்த்துக்கலாம், பசங்க ஒத்துமையா இருக்குல்ல, அதானே நமக்கு வேணும். அவன் சந்தோஷம் இல்லாம இருக்கால. அதெல்லாம் இல்ல, இத்தனை வருஷத்துக்கு இந்த வருஷம் சந்தோஷமா தான் இருக்கா. இந்த மாதிரி சின்ன சின்னதான் நடக்கதான் செய்யும், அதை அவங்க பார்த்து பண்ணுங்க. இப்போ அவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க சீக்கிரம் வச்சிருவோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வந்ததுல இருந்து எனக்கு அந்த கவலையே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் எனக்கு வருத்தம் இருந்துச்சு, இவ இப்படியே இருக்காது. ஆனா இவளை இவங்க பாத்துக்கிற விதத்தை பார்த்து நானே மாறிட்டேன். யார் என்ன பண்ணாலும் என்ன, அதுக்கப்புறம் அவளை மாத்திரத்துக்கு இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன விடுங்க. நீ என்ன பாப்பேன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ மூஞ்சி உம்மன்னு இருந்தான்னு வைக்க. மம்மி, ஏன்டா இது? என்னம்மா செய்யாம இப்படி வந்து விழுந்திருக்க? வலிக்குதே. மாமா, எதுக்கு நெட்டி விட்டீங்க? உன் நெட் வந்துச்சா? நான் காலை மாத்தும் போது தெரியாம கால் போட்டிருக்கோம். கால் பட்டதுக்கு யாராவது வந்து இவ்வளவு தூரம் விழுவாங்களா? இதான் பண்ண, இஷ்டம் இருந்தா உட்காரு, கஷ்டமா திருப்பி உட்காரு. கோவத்துக்கு உட்காந்தவனுமே வெட்டி. அம்மா, அடுத்த வாட்டி கால் மாத்தமா சொல்லுங்க. இப்ப தொண்டை அடிக்கடி மாத்திட்டு தான் இருப்பேன். ஏன்னா சொல்லி மாத்திட்டு இருக்க முடியாது. தள்ளி உட்காரதான் உட்காரு, இல்ல விழுந்து விழுந்து வரதான் வாய்க்கும். தாத்தா காலை மாத்தும் போது என்ன நான் என்ன பண்ணட்டும்? இப்பவே சொல்லிட்டேன், நீங்க வந்து உட்கார்ற வரைக்கும் பல வாட்டி எங்கிட்ட அடி வாங்கிட்டே தான் இருப்பா. மூணு இருந்தாலும் அதுக்கும் சேர்த்து அவதான் வாங்குவா சொல்லிட்டேன். அக்கா நெக்லஸ் சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, எனக்கும் இது ரெண்டும் பிடிச்சிருக்கு. வாங்கக்கா, வந்து உட்காருங்க. அக்கா வா. ஏன்டி உங்க இருக்கு என்ன பாருடி. கை மூஞ்சே பார்க்க மாட்டா. எதுக்கு நகை கையில வச்சுட்டு இருக்க? அக்கா, எனக்கு எதுக்கு போட்டு விட்டீங்க? தனிச்சலம் ஆசைப்பட்ட, நல்லா இருக்குல்ல, போட்டுக்கோ. நல்லா இருக்குதான் சொன்னேன். அதுக்கு அவளுக்கு எதுக்கு போட்டு விட்டா? வேணா போட்டு தொலைக்கிறதுக்கா? இங்க தானே சிச்சி நம்ம கண்ணு மாதிரி இருக்காது, எப்படி தொலைக்க போறா? அவன்னு அவ்வளவு குழந்தையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போட்டுக்கிட்டோம். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. வீட்டுக்குள்ள தானே இருக்க, போட்டுக்கோ, அப்புறம் கைட்டிக்கிறேன், போடு. அவளுக்கு போட்டு தப்பு இல்ல, எதுக்கு கழுத்துல இருந்து கைட்டேன்? நான் என்ன சொன்ன உன்ன, நீ எப்படி பண்ற? ஆமா, நம்மள ஓட விட்டு அடிச்சிருவாங்க. நல்லா இருக்கும்ல, அது யூடியூப்ல பார்த்தோம்ல. இது பண்ணலாம் தான், நல்லாதான் இருக்கும். ஆனா ஆயாவும் அடிப்பாங்களே. என்ன கேட்கணும் கேளுங்க. இல்லக்கா, அது வந்து கேளுங்க, என்ன வேணும்? யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தோமா, பூ வச்சு ஒரு கேம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கு பூ வேணும். மம்மியும் ஆயாவும் கேட்டா திட்டுவாங்கல்ல, பூ வேஸ்ட் பண்றோம்ட்டாதான். செடியில பறிச்சுக்கோங்க. கட்டின பூ வேணும். அடி எடுத்து பறிச்சு மாங்கு மகன் கட்டி வச்சா அதை எடுப்பீங்களா? கொன்றுவேன். வேணா பூவை பறிச்சு கட்டிக்கோங்க. அம்மா, எங்களுக்கு தான் கட்ட தெரியாது. கட்டிக்கோங்க, அதுக்காகலாம் முடியாது. கட்டின பூ தானே வேணும். எதுக்கு தலையில வச்சு பூ எடுக்கிற, இது எப்படி பண்றா? ஃப்ரிட்ஜில் எவ்வளவு பூ இருக்கு, வேணா தூக்கி தலையில வந்து எடுக்கிற. இதுதான் நான் வச்சுட்டேன்லன்னா, அதனால இதை யூஸ் பண்ணா திட்ட மாட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தா திட்டுவாங்க. இப்பதான் நீ அழகா பூலாம் வச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தா நகை கைட்டு கையில போட்ட பூ எடுக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்க நீ. டேய், ஏன்டா இப்படி பண்ற? இல்லப்பா, குழந்தைங்க ஆசைப்படுது விளையாட்டு. தலையில இருந்தெல்லாம் வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க. அழகா இருக்கு, நீங்க அதை எடுக்கிறீங்க. விளையாடுங்க, பிடிங்க. விளையாடணுமா விளையாடிக்கோங்க. என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லையே. ஹரிணி, அவங்க பெரியமா இருப்பாங்க, அப்புறம் ஜான பெரியமா, அவங்க கிட்ட போயிட்டு திவ்யாக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு அண்ணா கேட்டாங்க, போய் கேளுப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹரிணி இங்கே உட்காரு, இங்கே போ தேவையில்ல. நீ போன ஹர்ஷ் இங்கே உட்காருன்னு. சரி, அவதான போக கூடாது. என்ன பண்ற நீ? ஹலோ மா, என்னம்மா நடந்துச்சு? ம் ம் ஓ, சரி சரி, புரிஞ்சது. ஆமா,
பூ வச்சுக்கல, நகை போட்டுக்கல, அதான் கேட்டேன். சரி மேடம் பார்த்துக்கலாம். நினச்சி யார்கிட்ட ஏதோ காட்டிக்காதன்னு. என்னாச்சு? நான் வேண்டாதவங்க பண்ணி வச்சதான். சரி தாத்தா, நான் உள்ள போறேன், எனக்கு வேலை இருக்கு. இப்ப நீ வந்து என் பக்கத்துல உட்கார்ற, புரியுதா? இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ணா வரியா? நான் எழுந்துக்கவா? வரேன் வரேன். அவ வந்தோட கீழே இறங்க உட்காரணும். இந்தா, எனக்கு அந்த பக்கத்துல உட்காரட்டும், புரியுதா? இந்தா. எனக்கு புரியல, அவங்கள எதுக்கு அங்க அமிச்சிட்டு என்னையும் உட்கார வச்சிருக்க? உனக்கு என்ன புரியணும்? என் தங்கச்சி பக்கத்துல உட்காரணும், உட்கார வச்சேன், அவ்வளவுதான். நீங்க எதுக்கு தடுத்து நீங்க தள்ளி விட்டுருக்கீங்க? இங்கதான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, நான் வந்தேன். உனக்கு வேணா வேற எங்கன்னா போய் உட்காந்துக்கோ. அவனை விட்டு நகராது. இது அவங்ககிட்ட என்ன 2 அடி வாங்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். என்னடியாச்சு சொல்லுடி. என் மேல நன்றி கோவமா இருக்க. நான் இந்த பாவாடை போடும்போதே நினைச்சேன் இவ இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். புரியல தத்தாயா. ஆமா இல்ல, இது அந்த பாவாடை தான் இல்ல. டேய் தயவுசெய்து முதல்ல போய் நீ கைட்டு, இதை போட்டாலே நீ உம்முன்னு ஆயிடுற. தயவுசெய்து வேண்டாம், போய் கைட்டு போ. என்ன மாமா சொல்றீங்க? இந்த பாவாடை தான் என்ன இருக்கு? போனாட்டி ஊருக்கு வந்திருந்தால அப்ப இந்த பாவாடை தானே போட்டுட்டு இருந்தா. அம்மா தச்சு வச்சிருந்தாங்க இங்க அவளுக்காக. இது நோ இந்த துணி நல்லா இருக்கு, நீங்க இருக்கவங்களா எடுத்தாங்கன்ட்டு எடுத்து தச்சு வச்சிருந்தாங்க. நிஜமாவே அப்ப அவ்வளவு அழகா இருந்துச்சு அவளுக்கு இது. இப்போ நல்லா தான் இருக்கு. அன்னைக்குதான் என்னாச்சுன்னு தெரியாம ஜுரம் வந்து மயங்கி விழுந்து அது எல்லாம் நடந்தது இந்த தாவணியில தான். கடைசியில திருஷ்டினால தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு தாவணியை தூக்கி போட்டாங்களே, இவ கையில எப்படி கிடைச்சது? அதானே உங்க தாவணி போட்டுல கண்ணு வச்சுதான் குழந்தைக்கு இப்படி அடிச்சு சொல்லிட்டு தூக்கி போட்டா. இது எப்படி எடுத்தா? ஆயா ஸ்டோர் ரூம்ல வச்சிருந்தாங்க. அன்னைக்கு யாரை கட்டும் போது பார்த்த ஒரு 4-5 ட்ரெஸ் இது மாதிரி கிடைச்சது. எல்லாத்தையும் துவச்சி போட்டிருந்தேன். நேத்து ஒண்ணு போட்டேன், இன்னைக்கு ஒண்ணு போட்டேன், அவ்வளவுதான் தாத்தா. அன்னைக்கு கிட்ட பேசு பேசுன்னு கெஞ்சி எழுது நீ. அன்னைக்கு போட்டுட்டு இருந்தா அவனி அது ட்ரெஸ்ஸை மாத்து, இந்த ட்ரெஸ்ஸே வேணாம் உனக்கு. ட்ரெஸ்ல எல்லாம் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப எல்லா ட்ரெஸ்ல போட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தமா என்ன? இல்லை நான் சந்தோஷம் போட்ட ட்ரெஸ் தினைக்கும் போட்டுட்டு இருந்தா தினைக்கும் சந்தோஷம் வந்துருமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க தாத்தா. இது பிடிக்கும் அதனால நான் போடுறேன், அவ்வளவுதான். இது போட்ட அன்னைக்கு பிரச்சனை நினைக்கிறீங்க, ஆனா இது போட்டதுனால எனக்கு நல்லது நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான், விடுங்க. அம்மே கேட்கறதுனால கூட பேசவே மாட்டேற. தப்பு பண்ண சொல்லு, தப்பையாவது சொல்லு. பாரு கண்ணு பேச மாட்டா. 2 நிமிஷம் டைம் தர, பேசல அவ ஒன்று விடுவாங்க, திருப்பி அவ வாங்குவா, சொல்லிட்டேன். இப்போ வச்சு ஏதோ பண்ண போறேன், நீங்க எதுவும் பண்ணாம இருக்கீங்க. அக்கா அதை மறந்துட்டோம். இது அக்கா அது ஸ்டார்டிங்க மறந்துட்டோம். அம்மா போன் ஆஃப் ஆயிடுச்சான், சார்ஜ் போட்டுருக்காங்க. ஏன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் விளையாடலான்ட்டு. அது கூட ஞாபகம் இல்லை. சாரிக்கா. இல்லையே முழுகிட்டு இருந்தா இப்படிதான் மெமரி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும், புரிஞ்சுதா? சாரி அத்தா. எதுக்கு திரும்ப திரும்ப எட்டு ஒதுக்கீங்க? நம்பவே முடியல, இடுப்பு வலிக்குது. நான் என்ன பண்றேன்? நான் திருப்பி காலை தான் மாத்தி போட்டேன். நானும் சொல்ல காலை மாத்தி போடுவேன்ட்டு. நீ தள்ளி எடுத்தியா படி வாங்கியா? இல்ல அடி வாங்கும்போது தொட்ட மாதிரி இருக்கு. அது ஒரு பொண்ணு தானே, பொண்ணு வயசுல தானே இருக்கு. ஆனாலும் அது ஏதோ பண்ணுது போல. அதுதான் மாப்பிள்ள அடிக்கணும்னு தோணும். இந்த மம்மியை உதைக்கணும், இடுப்பை உடைச்சிட்டோம். எரும மாடு, சைக்கோ சைக்கோ. அக்கா போறீங்க? எல்லாத்துக்கும் நக்குலு போறேன். இடுப்பை உடைச்சிட்டீங்க போல. என்ன நான் உடைச்ச மாதிரி சொல்றீங்க? அதுவே போய் விழுந்துட்டு வேணும்னு அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? வேணும்தான்டா வாங்க. இன்னும் எனக்கு பரிதாபம் துளி கூட வரலடா, வரவே இல்லை. சொல்ற வாங்கட்டும், அவங்க அடிக்க முடியல, அதுக்குள்ள செத்து வச்சு வாங்கட்டும். உங்க டாடி நாளைக்கு வராரு, உங்க அப்புறம் பாத்துக்கிறேன். உங்க எல்லாரும் வச்சு செய்யல. ஆமா முடியலையே மம்மி. திட்டல, தடுக்கல, கேட்கல, பேசவே மாட்டா கையிலவ. சரி பொண்டாட்டி. சரிடா கிளம்பலாமா? சாப்பிட்டு கோயில் பக்கம் போலாம், வேலை கிடக்குல. ஆமா மாமா, எல்லாரும் வந்துட்டு ஒரு 2 நாள் வீட்டுல இருக்கணும் போல தோணுமா? கொஞ்சம் தலையை காட்டி இப்போ எல்லாரும் போய் எல்லா வேலையும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம 2 நாள் வரையில கூட கண்டுக்க மாட்டாங்க. அதாவது ஆள் செஞ்சாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் மச்சத்தோட போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடலாம். பசங்களை வந்து ஒரு 2 நாள் வீட்டில் தான் இருக்கணும், அதுக்குதான் சொல்றேன். மாமா சாப்பிட்டு போயிட்டு வந்துடலாம். தங்கமே பாருமா, நான் தப்பு நான் என்ன தப்புன்னு சொல்லு, திட்டு அடி கத்து, பேசாம இருக்காதுடா. என்ன மாலு, அடுத்ததா பிளாட் போட்டிருப்பியே. மாமா நீதான் வீடு அடங்க மாட்டியாமே, அதிகமா பிஸியா இருக்கிறது நீதான் கேள்விப்பட்டேன். இந்த சென்னையில இருந்து வந்து இங்க கையிலேயே பிடிக்க முடியலையாமே, இப்படி பறக்கறாளாமே. என் தம்பி வேற புலம்பிட்டு இருந்தோம். அது என்னவோ சரிதான் விக்னேஷ், இவங்க இந்த ஊருக்கு வந்தா மட்டும் இவங்க அக்கா தங்கச்சிகள் கையிலேயே பிடிக்க மாட்டேங்குது. எங்கதான் போறாங்கன்னு தெரியல. யார் வீட்டுல இருப்பாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். என் தம்பி தான் சொல்றாரு, எங்கடா அந்த ஊருக்கு தான் நம்மளே கண்டுக்க போகுதுன்னு. தம்பி நான் போனா சந்தோஷம் இருப்பார், அவர் ஃபீல் பண்றாரா? என்ன ரொம்ப தான் ஓட்டுறீங்க மாமா, ரொம்ப தான் ஓட்டுறீங்க. சாப்பிட்டு ரூமுக்கு வர, புரிஞ்சுதா? புரிஞ்சுதான்னு இதுல ஏதாவது மீறின எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டேன். போலாம். உங்க ரூமுக்கு தானே வர சொன்னேன், இது உங்க ரூமா?
நானும் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன் இந்த பிளேஸ் அப்படி என்ன உனக்கு ஸ்பெஷல் என்ன சொல்ற? அதெல்லாம் தெரியாத நீ. நான் லோன்லியா இருந்தா இல்ல லோன்லியா இருக்கணும்னு நினைச்சா இந்த இடத்துக்கு வந்துடுவேன். அவ்வளவுதான். இது எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஃபீல் குட் பிளேஸ். இல்ல இப்ப இங்க இருக்கணும்னு தோணுச்சு. லாஸ்ட் டைம் இந்த ட்ரெஸ் போடும்போது கூட நான் இங்கதான் ரொம்ப நேரம் இருந்தேன். அதனால இப்பயும் இருக்கணும்னு தோணுச்சு. அதான். எனக்கு புரியல. பூ வச்சுக்கல, ஆரம்பிச்சு அவ கழுத்துல போட்டுட்ட, நெக்லஸ் கைட்டு வச்சுட்டு ஏன் இப்படி பண்ற? எனக்கு புரியல. கை நிறைய போட்டு வலையில கைட்டு ஒரு வலையில் போட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல. அவர் ஆரத்தை கொடுத்துட்டால அப்புறம் என்ன? கொடுத்துட்டா. அதை எடுத்து பீரோல வச்சு பூட்டிட்டேனே. இப்படி பார்க்க வாசப்பட்ட எனக்கு புரியலன்ற. சாப்பிட்டியா இல்லையா நீ? சாப்பிட்டேன் அன்னைக்கு கிச்சன்ல. உண்மையை சொல்லி போறேன் கேட்பார். நான் நிஜமாவே சாப்பிட்டுட்டேன். கிச்சன்ல ஆயா கூட தான் சாப்பிட்டேன். இல்லைன்னா ஆயா திட்டுவேன், எல்லாத்தையும் என்னவோ சொல்லுவேன். ஒண்ணும் இல்ல, அதனால சாப்பிட்டேன். தள்ளி வைக்கிறது பிரச்சனையே. வேண்டது வழக்கம் பண்ணாத அமைதியா இருக்கு. போதும் அமைதியா இருந்தது. நீங்க கேட்கிறேன், என்ன பாப்பியா, என் பக்கத்துல உட்காருவியான்னு கேட்கிறேன். பேசுவியா மாட்டியா? பாரம்மே, அம்மே என்ன பாருன்னு. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கறேன். இன்னும் நிறைய பேர் வீட்டுலதான் இருக்காங்க. தள்ளி போக சொல்லுங்க ப்ளீஸ். என்கிட்ட பேசுவியா மாட்டியா? எனக்கு வெறுப்பேத்திட்டு இருக்க நீ காலையில இருந்து. அவங்க பேசுனதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவன் மேல ஏன் மூஞ்ச காட்டுறது புரியல. நத்து, இதுல அவனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த சம்பந்தமா அவருக்கு தான் இருக்கு. விடுறீங்களா என்ன? யார் என்னடா பேசுனாங்க எனக்கு புரியல. எல்லாம் அங்க இருக்கவங்க தான் ரெடி ஆயிட்டு போனால அப்ப பேசி அனுப்பிச்சிருக்காங்க. பேசுனாங்க? அவங்களுக்கு இவ்வளவு வாயாயிடுச்சு, இவ்வளவு பேசியிருக்காங்க. ஒருத்தவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு நம்ம தானே கொடுக்குறோம். அது மேலே கோவப்பட வேணாம்னு சொல்லுங்க. மத்ததுக்கெல்லாம் அவன் திட்டு ஓகே, இதுக்கே அவன் திட்டு. அவன் என்ன பண்ணான்? சாரி, புரிஞ்சிருச்சு, சாரி. இப்படி பண்ணிடுறதுனால தான் திமிரா இருக்கா. நீ எது பண்ணிட? இதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு எனக்கு புரியல. இல்லடா, நேத்து நான் தான் பண்ண இல்ல நான் தான் கிராண்டான தாவணி போடணும், நிறைய பூ வைக்கணும், கை ஃபுல்லா வளையல், கொலுசு, ஒரு நெக்லஸ், ஒரு ஆரம், அது மாதிரி நிறைய நகை போட்டுட்டு வெளியே வரணும். ஒரு நகையோட வந்தினாலும் ஒரு வளையோட வந்தினாலும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த ஓல் டெக்கரேஷன் காரணம் நீ. ஆமா, சாரி, நீ சொன்ன நான் புரிஞ்சுக்கல. என்ன சொன்னா? ரெண்டா இப்படி திருவிழாக்கு கோயில் போறப்பல போடுறேன், வீட்டுல வேண்டாம், வீட்டுல தாவணி கட்டினால வேணா ஒரே ஒரு செயின் போடுறேன், கொஞ்சமா பூ வைக்கிறேன் அப்படி சொன்னான். கொலுசு வேணா கூட போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா நான் தான் கேட்கல. நிறைய பூ வேணும், நிறைய நகை வேணும், கிராண்டா தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு எல்லாமே சொன்னது நான் தான். அவ வேணாம், தேவையில்லாம ஏன் மற்றவங்க ஏதாவது பேசுவாங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான். போட்டுட்டே நினைச்சுன்னா போட்டுவா, இல்லைன்னா விடுன்னு நான் தான் சொன்னேன். அப்போ இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் நீ தான் காரணம். ஆமா, நான் தான் காரணம். பேசாம இருக்கிறதுல தப்பே இல்லடா, தப்பே இல்லை. சரி, நீ சொல்லி அவ பண்ணியிருந்தா கூட ஓகே தான். ஆனா அவ வேண்டாம்னு சொல்லி கம்பல் பண்ணி பண்ண வச்சுக்கிற பத்தியா? அவ தான் சொல்றான்ல, நாங்க அவ கம்பல் பண்ணா ஏதாவது காரணம் இருக்கும், அமைதியா இருந்தீங்க கேட்கறியாடா நீ? அது வந்து கேட்கிறேன். என் தங்கச்சி விட்டு தள்ளி வா, போதும். அவன் வாங்கி கட்டின வரைக்கும் காலங்கத்தால எழுந்துக்கும் போதே வாங்கி கட்டிட்டா விடு. மாட்டேன். நீ மாட்டேன்றனால தானே எனக்கு பிரச்சனையே வருது. ஏன்டா அவளை படிச்சு எடுக்கிற? எங்க நீ எவ்வளவு அசிங்கப்பட்டாச்சு. இது அது கூட ஆட் ஆகட்டும். நீங்க ஏன் கண்டுக்கிறீங்க? வருவாங்க, கழுவி ஊத்துவாங்க, இல்ல தனியா கழுவி ஊத்துவாங்க, வாங்கிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இனிமேல் யாரையும் எதுவும் தடுக்கிறதாவும் இல்லை, எதுவும் பேசுறதாவும் இல்லை. நடக்கிறது நடக்கட்டும். எவ்வளவு அசிங்கப்படணும்னு இருக்கோ அசிங்கப்படட்டும். பட்டுக்கிட்டே போறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் மீறும்போது என்ன நடக்குமோ அது நடக்கும், அவ்வளவுதான். என்ன கொன்ற? அப்புறம் அண்ணி சொல்லுங்க. என்ன நாத்து, காலையில எழுந்து ஜாலியா வந்தா நீ அப்செட் ஆயிட்ட. நாளே போச்சு போ. என்ன அண்ணி மதியம் கெஸ்ட் எல்லாம் வராங்க, நாளே போயிடுச்சுன்றீங்க? என்னவோ எனக்கு நாளு போயிடுச்சுதான். சாரி டி. ஆனாலும் அவளுக்கு வச்ச பாரு புழுக்கு புழுக்குன்னு. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா, சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே என் மனசு குளிர்ந்துடுச்சுடா, குளிர்ந்துடுச்சு. ஆமாண்டா, நான் கூட ஒத்துக்கிறேன். பொம்பளை புள்ள அடி வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி கொஞ்சம் வலிச்சதுதான். ஆனா நானும் பேசிட்டு பத்தியா, அதை பார்க்கும்போது அவளுக்கு அது தேவைதான் என் மனசுக்கே சொல்லிச்சுதான். நாத்து அமைதியா இருந்துட்ட. நான் தான் சொன்னேன்ல, என்ன நடந்தாலும் நான் பேச மாட்டேன், கண்டுக்க மாட்டேன். நடக்கிறது நடக்கட்டும். என்ன பின்விளைவு எனக்கு தானே, நடந்துட்டு போட்டோம். எதுக்கும் ஃபீல் பண்றதாலாம் இல்ல நீ. திட்ட போறாங்க, திட்டு வாங்கிக்கிறேன். கத்த போறாங்க, வாங்கிக்கிறேன். என்ன பண்ண போறாங்களோ வாங்கிக்கிறேன், தாங்கிக்கிறேன். அவ்வளவுதான். யாருக்கும் புரிய வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, தெரிஞ்சிடுச்சு இல்ல. அப்புறம் என்ன, என்ன விதியோ அது நடந்துட்டு போட்டோம். என்ன விதி விதின்னு பெரிய வார்த்தையில பேசுறேன், அவ்வளவுதான் பார்த்துக்கோணும். நான் நீ கோவமா இருக்கேன், அமைதியா இருந்துட்டு இருக்கேன், ரொம்ப சோதிக்கிறேன் நீ திரும்புன்னு. அப்புறம் ஏதாச்சும் சொல்லுங்க. போய் தூங்குறேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா எனக்கு தலை வலிக்குது, டென்ஷன் ஆகுது நீ பேசாம இருக்குது. உடனே இந்த நடிப்பு போட்டுருவியாடா? கையில் நான் சத்தியமா உண்மையை சொல்றேன், எனக்கு மண்டை நோ பண்ணுது, எனக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியல.
இங்க பேசாம இருக்க எனக்கு என்னென்னோ பண்ணுது கையல். 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருப்பா, அதை தாங்கி பணம் இப்ப நேரம் முடியல கையில என்னால. என்னடா சொல்ற? நிச்சயமாவே என்னால முடியலடா. அவ பக்கத்துல இருந்து இப்படி பண்றது எனக்கு கடுப்பா இருக்குடா. என்னவோ பண்ணுது, எனக்கு என்ன சொல்ல தெரியல, அது எனக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியல, ஆனா என்னவோ மாதிரி இருக்கு எனக்கு. நாத்து அவன் என்ன பாரு. அண்ணி, எதனா ஆயிட்டு போட்டோம். ஏன் இப்படி சொல்ற? என்ன பண்ண சொல்றீங்க? சும்மா சும்மா பண்ணிட்டு இருந்தா அப்படிதான். இப்ப எனக்கு என்னன்னு பரவாயில்ல அதானே. ஆமா. வேண்டாடா, நீ பண்றது தப்புடா. சரிடா, நான் எங்க போறேன். நீ வேற ஏன்டா வீம்புக்கு இப்படி பண்ற? சரி, நான் செத்தாலும் கவலை இல்லைன்னு இருக்கவங்க மத்தியில என்ன பண்ண சொல்றேன். அவன் கோச்சுக்கிறான் நாத்து. என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ண சொல்றீங்க? என்னால பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எதனா பண்ணிட்டு போட்டு அவங்க கிறுக்குத்தனத்துக்குலாம் நான் பொறுப்பாக முடியாது அண்ணி. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் வேண்டாம்டா, இவ்வளவு கோவம் ஆகாதுடா. வேண்டாமா? சொன்னா கேளு. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன் அழுத்தி சொல்றா? ஐயோ, இதனாலதானோ? நாத்து, நீ சொன்னா சரியாதான் இருக்கும், விடு. அவனுக்கு வீம்புக்குலாம் நம்ம ஆட முடியாது. என்ன நீ எப்படி பேசுற? என்ன இது உண்மையை சொன்னா மாட்டிக்கு தருவானே, ஒலையிடுவானே. வேண்டாம், நடக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் சமாதானப்படுத்திக்கலாம். அன்னை கடைசியா கேட்கிறேன், என்ன பாப்பியா மாட்டியா? நீ பார்க்காம இருக்கிறது எனக்கு பயங்கரமா வலிக்குதுன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, நீ பேசுடி. செவத்துக்கிட்ட பதில் சொல்ற மாதிரியா என்கிட்ட சொல்லுடி. பொண்டாட்டி எனக்கு கோவம் ஏறுது, பொண்டாட்டி எனக்கு வேண்டாம், பொண்டாட்டி நான் தாங்கிக்க மாட்டேன் தெரியும். உன் முட்டியில மணி தலை சுத்துதுமா, பழிக்குதுமா, ஒரு வாட்டி பாத்துருமா, இல்ல ஒரு வாட்டி பேசுமா, அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணலமா. அவன் ஹெல்த் விஷயத்துல விளையாடாத. யாருக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு தெரியல. இதுக்கு மேல இங்க இருந்தா நான் தாங்க மாட்டேன், நான் கிளம்புறேன். போனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க வேலை. வா போலாம்.